5ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு வகையில் ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். இப்போ ராகுங்கிறதே நம்ம பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்துக்கிறோம்ல. ராகு திசை நடந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனி சிந்தனையில் இருப்பாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க எல்லா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு வரணும். இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான விஷயம். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் இது வந்து புத்திரஸ்தானம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இந்த ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு லேட் ஆகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 பொம்பளை பிள்ளை, அதாவது 2 ஆம்பளை பிள்ளை இப்படி பிறக்கும். குழந்தைகளுடைய படிப்புகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து ஓரளவு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, குழந்தைகள் நல்லா படிச்சதுன்னா அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. அவங்க பொருளாதாரத்தில் நல்லா வசதியாக இருந்தாங்கன்னா பிள்ளைகளோட படிப்பு வந்து சுமாராக இருக்குது. பொதுவாக வந்து கம்பேர் பண்ணும்போது ராகு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா செல்வ வளங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும், அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை டக்குன்னு கொடுத்துட்டு போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல நாளுக்கு நீடித்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இது ராகுக்கு பகை வீடு, அந்த மாதிரி நீச்ச வீடாக இல்லாமல் இருக்குது. பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். பொதுவாக 5ஆம் இடத்து ராகுங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படி எடுத்துக்கலாம்.